வெளிச்சத்தை காண்பதற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிற அன்பு ஊழியர்களாகிய உங்கள் யாவரையும் அன்போடு இந்த புது வருட வாழ்த்துக்களையும் தோத்திரத்தையும் நான் உங்களுக்கு செலுத்துகிறேன். இந்த ஆசீர்வாதமான ஐக்கியம் என்று ஐயா போட்டிருக்காங்க, வேறு வசனம் போடல. பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம். இந்த ஐக்கியத்துக்கு வந்திருக்கிற அனைவருமான பிஷப் எடிசன் ஐயா உடைய ஐக்கியத்துக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வருகிற காலங்களில் இந்தியாவில் ஜெபம் நிச்சயமாக வேணும். அதுக்கு நம்ம யூனிட்டியாக ஜெபம் பண்ணணும். கடந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஒடிசா சத்தீஸ்கரில் திருச்சபைகள் தாக்கப்பட்டிருக்கு, திருச்சபைகள் நசுக்கப்பட்டிருக்கு. 1700 பிரெஞ்சு கம்பெனி, இத்தாலி, கிழக்கிந்திய கம்பெனி அவங்கெல்லாம் வந்தாங்க. இந்த கிழக்கிந்திய கம்பெனியில் வந்தது 3 வகையான பிரிவு. ஒன்று ரூலர், ஆட்சியாளர். அடுத்தவங்க பிஸ்னஸ் மேனுடைய தன்மை என்ன? 1 ரூபாய்க்கு வாங்கி 2 ரூபாய்க்கு விற்கணும், 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்கணும். அதான் பிஸ்னஸ் மேன். 3வது ஆள் மிஷினரி. 3 பிரிவாக வந்தாங்க. அந்த 3 மிஷினரியில் 3 பிரிவு. ஒரு பிரிவு ரூலர், ஆட்சியாளர்கள், கவர்னர், ஆட்சி பொறுப்பு, அவங்ககிட்ட அதிகாரம், அதான் ரூலர். செகண்டு பிஸ்னஸ் மேன். அவன் கூடுமான வரையும் அவனுடைய வளர்ச்சி எப்படி டெவலப் ஆகணும், பிஸ்னஸ் மேன் அவன். 3வது காஸ்பல், அது ரொம்ப குறைவு. இந்த 2 வகையாரும் அவன் அமுக்கிறான். அவன் ஊருக்காரன், அவன் சொந்தக்காரன், அவன் பங்காளி, அவன் மாமன் மச்சான் தான். ஆனால் அவனை அடிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், பார்த்துக்கிறதுக்காக டச் கம்பெனிக்கு பிரெஞ்சு கம்பெனிலே போய் அடைக்கலம் போகிறான். அவங்கள்ட்ட போய் நின்றுக்கிட்டு காஸ்பல் சொல்கிறான். மொத்தம் அவன் காஸ்பலை விடுறதே இல்லை, அடி வாங்கிறது. அனுதினம் சிலுவை. கிறிஸ்தவம் என்பது அனுதினம் சிலுவை எடுத்துக்கிட்டு போகிறது தான் கிறிஸ்தவம். அதுக்கு தான் சிலுவை. பிஷப் ஆனோடனே பெரிய சிலுவை, மிஷினரியாக இருக்கப்போ சின்ன சிலுவை போடுவோம், கொஞ்சம் அடி. பிஷப் ஆனால் பெரிய சிலுவை, ரொம்ப அடி. இந்த மிஷினரிகள் தங்களை பாதுகாத்து கொள்ள, அதுதான் சீகன் பால் லுத்தரன் மிஷன் சார்பாக வர்றார். ஜெர்மன்லேருந்து லுத்தரன் மிஷன் சார்பாக வர்றார். ஜெர்மனுடைய தலைநகரம் டென்மார்க். அவர் டென்மார்க்லேருந்து வர்றார். அந்த டென்மார்க்காரன் தான் தரங்கம்பாடியில் ஆட்சியாளர், ரூலர். அவன் என்ன பண்ணுறான், பிஸ்னஸ்மேன் ப்ளஸ் ஆட்சியாளர், 2 அவனாய் பார்க்குறான். அப்படி ஒரே எய்ம், இங்கே இருக்க பொருளை என்ன பண்ணணும், கொண்டு போகணும். அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க சிகரெட்டுக்குரிய போயிலே இங்கே கொண்டு வரான், இங்கே இருக்க கஞ்சாவை அங்கே கொண்டு போகிறான். இங்கேருந்தும் போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டு அவனுக்கு வரும். அங்கேருந்து வர்றப்போ டிரான்ஸ்போர்ட், இங்கே விற்கக்கூடிய சிகரெட் போயில இங்கே என்னென்ன விற்குமோ செண்டு அப்படி பொருளெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்துடும். அவனுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் லாபம் வந்துருச்சு. இதை கொண்டாந்து இங்கே வந்து துட்டாக்கி திரும்ப துட்டாக கொண்டு போகிறதில்ல, இங்கேருந்து பொருளை வாங்குறான், திரும்ப அவன் கொண்டு போகிறான். இதைத்தான் டென்மார்க்லேருந்து வந்த அந்த தரங்கம்பாடியுடைய ஆட்சியாளர் செய்து கொண்டிருக்கான். எவனில் எல்லாரும் அதை தான் செஞ்சான். புரிகிறதுக்காக சொல்கிறேன். அப்போ அவங்க ஊர்லேருந்து வந்த ஒரு மிஷினரி, அவன் சொந்தக்காரன், அவன் லுத்தரன் மிஷன் சீகன் பால். அவர் யார் பின்தங்கின இருக்காங்களோ அந்த மக்களை பார்த்து உதவி செய்கிறார். அப்போ தான் அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறான். ஏன்டா உனக்கு இந்த வேலை, அவன் ஊருக்காரன் எப்படி கெட்டு போனா என்ன, நமக்கு தவிர துட்டு தரேன்னு அவன் நினைக்கிறான். வளமை நிறைந்த இந்தியா, பெருமை நிறைந்த இந்தியா, எல்லா நிலையிலும் ஒரு உயர்ந்த இந்தியா, வந்தாரை வாழ வைக்கும் இந்தியான்னுவாங்க. மண்வளம் நிறைந்த இந்தியா. இந்தியா இந்தியாவுடைய சரித்திரம் இவ்வளவு நம்ம சரித்திரம் இப்போ அப்படிலாம் சரித்திரம் இருக்க மாதிரி சொல்ல மாட்டான். ஆனால் இதுக்கு மத்தியில் மிஷினரிகள் போராடி தான் வெல்றாங்க. பெண்களுக்கு கல்வி கொடுக்குறாரு. 19 நீங்கள் தரங்கம்பாடி போயிருப்பீங்க. எத்தனை பேர் தரங்கம்பாடி போயிருக்கீங்க? இங்கேருந்து ட்ரெயின் போகுது, 150 ரூபா டிக்கெட்டு. எவ்வளவு? யாரும் ஓசியில் கூப்பிட்டு போக மாட்டான். யாரும் ஓசியில் கூப்பிட்டு போகணுன்னு எதிர்பார்க்காதீங்க. 150 ரூபா டிக்கெட்டு. போய் இறங்குங்க. காரைக்கால்லேருந்து நடந்து போகிற தூரம் தான், 3 கிலோமீட்டர் தான். அங்கே போய் அந்த லுத்ரன் மிஷன் இருக்குது, குளிச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சீப். ஒரு 500 ரூபா இருந்தால் போதும். அந்த சரித்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஒரு கூட்டமாக அவங்க இப்படி ஃபெலோஷிப் அங்கே போய் நடத்துங்க. அங்கே மத்தியானம் சாப்பாடு கேட்டால் அங்கே இருக்க ஐயர் நல்லா தருவார், கம்மியாக தருவார். 100 ரூபா 150 ரூபா 200 ரூபாய்க்கும் ஒரு லஞ்சு ஒரு டிஃபன் தந்துடுவார்.
அக்காமடேஷன் கூட கொடுத்துருவார் நீங்கள் குளிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தரங்கம்பாடி அவர் என்ன பண்ணார் போய் பாருங்கள். தரங்கம்பாடி வந்து அவர் இறங்கி அங்கே பெண்களுக்கு முதலாக தையல் மிஷின், இந்த பேப்பர், இந்தியாவில் இந்த பேப்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு மிஷினரி. அதே நேரத்தில் ஒருத்தன் வந்து இந்தியாவை சொல்லிட்டு போகிறான், அவன் ஊருக்காரன் தான். ஆனால் இந்த பேப்பரை எப்படி அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பாருங்க, பிரிண்டிங் மிஷின், அந்த இப்படி அடிக்கும் பாருங்க, டப்பு டப்புன்னு, அதுதான் ஃபஸ்ட்டு மிஷின் ஆச்சு. அது இங்கிலாந்துலேருந்து வருது, வேண்டான்னு வெளியே தூக்கி போட்டது, வேண்டான்னு வெளியே தூக்கி போட்டுருவாங்க, அதை ஏற்றிக்கிட்டு வர்றாரு. கப்பலில் வரப்போ அதனுடைய ஆப்ரேட்டர் செத்து போகிறான், கப்பல்லே செத்து போகிறான் 90 நாள் ட்ராவலில். சீகன் பாலே ஆப்ரேட் பண்ணுறார். அந்த பேப்பரை காகிதப்பற்றை அங்கேயே இருக்குது, அங்கேயே தயார் பண்ணியிருக்கார் காகிதப்பற்றை. அதுவரை பேப்பர் இல்லாத நமக்கு இந்த பேப்பரை கொடுத்தாரு, எழுதுகோல் கொடுத்தாரு, பேனா கொடுத்தாரு. தையல் மிஷின் 19 புதிய காரியங்களை சொல்லி வச்சுருக்கு. அப்போ மிஷன் இந்தியா வந்து பின்தங்கின நிலைமையில் மிஷினரிகள் வரப்போய் தான் முன்னேற்றமான பாதை. ஆனால் மீண்டும் அந்த இந்தியாவை அந்த நிலைமைக்கு கொண்டு போகணுன்னு அவங்க நினைக்கிறாங்க, மக்களுக்கு தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறப்போ நாம் இந்தியாவுக்காக இன்னைக்கு ஜெபிக்க ஆயத்தமுள்ள மக்களாய் காணப்படுகிறோம். விசேஷமாய் தமிழகத்திலிருந்து இந்த மிஷினரி 1200 ஆத்தரைஸ் மிஷினரி ஸ்தாபனங்கள் இருக்குது, 1200 இருக்குது ரிஜிஸ்டர்ட் பாடி. 60 வயசு ரிட்டையர்மெண்ட்டு. மிஷினரினா வீடு கொடுக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், மிஷினரிக்கு அவங்களுக்கு மெடிக்கல் ஃபண்டு கொடுக்கணும், டிஏ கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும், இத்தனை கண்டிஷன். அதுதான் ஆத்தரைஸ் மிஷன் ஸ்தாபனம். இத்தனை வயசில் ரிட்டையர்மெண்ட்டு இல்லை, இவ்வளோ சலுகை இருக்கணும் ஒரு மிஷினரிக்கு, இல்லைன்னா அது ஸ்தாபனம் கிடையாது. கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் பாடி அது. அப்படி பண்ண ஆத்தரைஸ் 1200 இருக்கான். அதில் பெருசு வந்து என்எம்எஸ், ஐஎம்எஸ், எஃப்எம்பிபி, விஸ்வவாணி, ஷாலம் மினிஸ்ட்ரி, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி, நவஜீவன் சேவா மண்டலம், ஐஎம்எம், கிடியோன் இன்டர்நேஷ்னல், இப்படி ஒரு 15-20 இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இந்த ஸ்தாபனங்களுடைய ஊற்று உறைவிடம் தமிழகம். இங்கே இருந்தால் என்ன போகுது, காஸ்பல் போகுது. ஆனால் பெண்டிகாஸ் பாஸ்டே எந்த மிஷன் ஸ்தாபனத்துக்கு நீங்கள் மாதம் ஒரு தடவை ஒரு மிஷன் ஸ்தாபனம் மிஷன் சப்போர்ட் கொடுக்குறீங்களா பாருங்கள், கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கே இல்லை, நான் எங்கே கொடுக்கன்னு அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட வருது. ஆனால் இறைக்கிற கிணறு தான் என்ன பண்ணுது. நீங்கள் மாதம் ஒரு மிஷன் ஸ்தாபனத்தை கூப்பிட்டு மிஷினரியை பற்றி மக்களுக்கு சொல்ல வச்சு அந்த மாதத்தில் அந்த வாரத்தில் வர காணிக்க அந்த மிஷன் ஸ்தாபனத்துக்கு கொடுத்து ஒரு 10 மிஷினரி, நீங்கள் ஒரு மிஷினரி 2 மிஷினரி சப்போர்ட் பண்ணி பாருங்கள், உங்களுடைய வளர்ச்சி வேறு லெவலுக்கு போயிடும். என்றைக்கு நீங்கள் மிஷன் ஸ்தாபனத்தை நமக்கே காணலைன்னா என்றைக்கும் உனக்கு காணாது தான், நமக்கு காணாது தான். கொடுத்தா மட்டும்தான் இறைக்கிற கிணறு மட்டும் தான் என்ன ஆகும், சுரக்கம். ஒன்றும் இல்லாத நிலையில் யாக்கோபு, ஐயா நான் போகிறேன், எனக்கு சோறு கொடு, துணி கொடு, 10 விழுக்காடு உனக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னான். அவர் நிலைமை எப்படி இருக்குது? எவன் ஒருத்தன் கொடுக்குறானோ, நீங்கள் எந்த மிஷன், நீங்கள் 10 ஃபேமிலி தான் உங்கள்கிட்ட இருக்கும். எங்கள் சர்ச்சில் நான் இருக்கேன், எங்கள் சித்தப்பா பையன் இருக்கார், எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, எங்கள் மச்சான் இருக்கான், இத்தனை ஃபேமிலி தான் இங்கே இருக்காங்க. நாங்கள் எங்கே கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, அப்போ கொடுத்து பாருங்கள். ஏன்னா நிறைய சர்ச்சு இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நேசார்பாடியில் நிறைய சர்ச்சு யார் இருக்கா, மாமன் மச்சானை வச்சுட்டு சர்ச்சுன்னு ஓடுது. ஆனால் நாம் இன்னைக்கு மிஷனுக்காக ஜெபிக்கணும், மிஷனுக்காக கொடுக்க வேண்டும். இல்லை நீங்கள் 2 மிஷினரி இங்கேருந்து அனுப்புங்க. இவரை மாதிரி பையங்க இங்கே சர்ச்சு வச்சுருக்கக்கூடாது. எலியாஸ் மாதிரி வாலிபர்கள்லாம் எங்கே போயிடணும், கிளப்பிடணும் வண்டியை எடுத்துக்கிட்டு. பிலோ 40 வயசுக்கு கீழே 45 வயசுக்கு கீழே இருக்கா ஓடிடுங்க, இருக்காத. நார்த் இந்தியாவில் போய் அடி வாங்கு, அடி தான். இயேசுவே தெரியாது, இயேசுவே தெரியாத இடத்துலையும் இயேசுவை பற்றி நாம் சொல்லுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார் இல்லை, அப்போ வராது. ஒருத்தரும் கேட்க மாட்டான், ஹூ ஆர் யூனுவான், நீ யாரானுவான். அங்கே ரோட்டில் இருக்கவனை பார்த்து அவனை கூப்பிட்டு அவனை குளிப்பாட்டி அவனுக்கு ஷேவ் பண்ணி அவனுக்கு முடி வெட்டி
அவனுக்கு ஒரு சோறு கொடுத்து, அவனுக்கு ஒரு சட்டையை கொடுத்து, அவனுக்கு ஒரு ஹாஸ்டல் கொடு. அப்படி 10 பேரை பார்த்தோன்னே ஒருத்தன் பார்க்குறான், யாரா யாருனே தெரியல, ஒருத்தன் வந்து இப்படி செய்கிறானப்பா, யார் அது? அவன் அதை பார்த்துட்டு தான் இருக்க மாறணும். அப்படித்தான் நமக்கு செஞ்சாங்க. இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கான்னு வர்றப்போ வில்லியம் கேரியுடைய வாழ்வு மாறி கிடைக்கல, ஃபெயிலியர் வில்லியம் கேரிக்கு 1750. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, சமூக பணி, அந்த மொழிக்கு இலக்கணம் எழுதுறார், அங்கே இருக்க உடன்கட்டை ஏறுதலை தடுக்கிறார், சிசுவதை தடைச்சிடத்தை எதிர்க்கிறார், அந்த மக்களுடைய குறைகளை பார்க்குறார், அவங்களுக்கு உதவி செய்கிறார். பெங்காலி மொழிக்கு இங்கிலீஷ் இலக்கணம் எழுதுகிறார். முதலாவது இங்கிலீஷ் பேப்பர் இந்தியாவில் ஆரம்பிக்கிறார், இலக்கணம் எழுதுகிறார் பெங்காலி மொழிக்கு. அடுத்து உடன்கட்டை ஏறுதல், புருஷன் செத்தோன்னா கொண்டை தீக்குள்ளே தூக்கி போடுவாங்க, வேண்டானாலும் தூக்கி போடுவாங்க, அவங்கள காப்பாற்றினார். பெண் குழந்தை பிறந்தா யூபிலியாத்தில் தூக்கி எரிஞ்சிருவான், அதை போய் தடுத்தார். இப்படி சமூக பணிக்கு அப்புறம்தான் அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சது. என்ன இருந்தாலும் கடவுளுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? என்னுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு என்ன வேணும்னு தெரியும், நீ கேட்கும்னே எனக்கு தெரியுங்கிறார். மத்தேயு 6:8 உன்னுடைய பிரச்சனைகள் தெரியுங்கிறார். ஆனால் நீ என்ன செய்கிறன்னு அடுத்த கொஸ்டின். இப்போ சூப்பர் ஊழியக்கார் வடசென்னையில் 45 வருஷத்துக்கு ஆன்லைன் ப்ரேயர் ஆரம்பித்தவர், அருமையான ஊழியக்கார். அவர் மாதிரி ஆட்கள் இருக்க போய் தான் இங்கே புயல் வந்தால் அது ஆந்திராவுக்கு போயிருங்க அடிக்காது. ஏன்னா அவர் ஜெபிக்கிறவர், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறவர், கலெக்ஷனுக்கு போகிறவர் இல்லை. அவங்க பெரிய மாமனார், அவர் மூலம் தான் அவர் ஊழியக்காரர் ஆகியிருக்கார். பால் எபினேசர் சிறப்பான ஊழியர். அப்படி ஊழியர்லாம் அவர் ஏசிய சாம் சுந்தரம், ஜீவானந்தம், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், டாக்டர் ஜெய்சிங், டேனியல், ஏஜி மோகன், இவங்கெல்லாம் இருக்க போய் தான் எத்தனை புயல் வந்தாலும் சென்னை அழிக்கப்படவில்லை. அவங்க காலத்திற்கு அப்புறம் சென்னை அடிக்கடி அழிக்கப்பட்டுச்சு. கடந்த வருஷத்தில் அழிவை நோக்கி கடந்து போன சென்னை காக்கப்பட்டதுன்னா உங்களுடைய அனைவருடைய ஜெபம். எப்போ டேம் திறப்பான், எப்போ வருவான்னு பெரிய எல்லாரும் எதிர்பார்ப்பிருந்தோம். ஆனால் இந்த 4 வருஷமும் அழிவில்லாத மழை, தண்ணி கஷ்டம் வரல. காரணம், நீங்களாலும் ஜெபிப்பதற்கு எந்தவித தடைகள் இல்லை. நம்ம ஜெபிச்சா போதும், அவருடைய சித்தம். அவர் சொல்கிறார், நான் சொல்லாகும் ராஜாக்களை உண்டு பண்ணுகிறவரும் அவர் தான், அழிக்கிறவரும். நம்ம செய்ய வேண்டியது ஜெபம். இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார் செய்வதை விட நம்ம இருக்கிற பகுதியில் என்ன சமூக பணி செய்யணும். சமூக பணி தான். எத்தனை பிள்ளையை படிக்க வைக்கிறோம், எத்தனை பிள்ளை கொடுக்குறோம், எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறோம், நம்மளால் உதவி என்ன, அப்போ அவங்க இவங்க யாருன்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி இப்படி தான் விஷயங்கள் பண்ணாங்க. இங்கிலாந்துலேருந்து கோதுமை கொண்டு வந்தான், பால் பவுடர் கொண்டு வந்தான், சீனி கொண்டு வந்தான், சர்க்கரை கொண்டு வந்தான், கொடுத்து தான் சொன்னான். இல்லைன்னா ஒருத்தரும் வரமாட்டான், ஒருத்தர் கூட மாறி இருக்க மாட்டான். ஏன்னா பூர்வீகம், தாய் மதம் இப்படிலாம் இருக்குது அவங்களுடைய பழக்க வழக்கம். நம்மளே ஒரு சர்ச்சை விட்டு ஒரே பைபிள் தான், ஒரே இயேசு தான், இதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போக மாட்டோம்ல. எவ்வளோ விரட்டாக தானே ஓடுறோம். அதே மனிதனுடைய பழக்கம், அது இயல்பு. அப்படிப்பட்ட நிலைமையில் அதே தான் எல்லாத்துட்டையும் இருக்கும். அப்போ நம்ம இன்றைக்கி இருக்க நிலைமை, நம்ம அப்படி அவங்களுக்காக ஜெபிக்கணுமோல. என்கிட்ட கொடுக்க என்கிட்ட இல்லைங்க, என்கிட்ட இல்லை கொடுக்க இல்லை, உண்மையிலே இல்லை. நிறைய பேர் இப்போ ஒரு சிலர் இருக்கீங்க. ஆனால் இங்கே அதே மாதிரி நம்ம இங்கே ஒயிட்டு ஜல்லுன்னு இருக்கோம். அங்கே வீட்டுக்கு போனால் தான், நிறைய பாஸ்டர் வீட்டுக்கு போய் தான் பார்த்துருக்கேன். அந்த சோறு அடுப்பரிச்சு எத்தனை நாள் ஆகிருக்கு, அவ்வளோ வறட்சியில் இருக்கவங்களாம் வந்திருக்கோம். அப்போ நம்ம கொடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். முடியும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கடவுள் ஜெபம் பண்ணுங்க. அதை தான் ஐயா சொன்னார், ஜெபத்தினால் முடியாத காரியம். நீங்கள் கொடுக்குறப்ப காலையில் அழகாக வாட்ஸ்அப்பில் கேட்டேன், கிராஸப்பர் வயலின் போட்டுக்கிட்டே இருந்ததான். திடீர்னு மழை வந்துட்டான். வயலின் போடும், இலையை சாப்பிடும், வயலின் போடும். திடீர்னு மழை வந்துட்டான். மழை வந்தோடனே
அதுக்கு இலை கிடைக்கல, ஏன்னா தண்ணியாகவும் பறந்து போய் எடுக்க முடியல, ரொம்ப வருத்தத்தில் இருக்கு. அப்போ இந்த எறும்பு சாப்பிடுது. அப்போ இந்த எறும்பை பார்த்து, நீ உனக்கு மட்டும் இந்த மலையில் சாப்பாடு கிடைக்குது, எனக்கு கொஞ்சம் கூடன்னுச்சான். அந்த எறும்புங்கிறது அந்த கிராஸப்பரோட ரொம்ப சின்ன பொருள் எறும்பு. அது சொல்லிச்சான், மயிலையும் தூக்கி போட்டு என் கூட வா, என் கூட வந்துட்டு நான் ஒரு நாளைக்கு 10 அரிசி எடுக்கணும், 10 கொண்டு எங்கள் ராணிகிட்ட கொடுத்துடணும். அவங்களுக்கு ராணி தான், ராணி தெரி தான் பெருசு, அது 3 வருஷம் உயிரோடு இருக்குமா. அவங்க தான் எல்லாம் பார்ப்பாங்க, வரவு செலவு. அவங்க மழை காலத்தில் ஒரு அரிசி எங்களுக்கு தருவாங்க. அதே நீயும் கொண்டாந்து கூட ஒரு 3 ஒன்று தருவாங்க. மழையில் கஷ்டம் எல்லாம் வாங்கினோடனே உன்னை இந்த நல்ல ஐடியான்னு நம்ம அந்த வெட்டுக்கிளி, இந்த ப்ராஸ்பர் வயலின் தூக்கி போட்டு இந்த எறும்பு கூட போய்கிட்டு இருந்தது. போய்கிட்டு இருக்கிறப்பவே அதுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இந்த எறும்பு கூட போய் நம்ம நிற்கவா. அப்படி அந்த அதுக்கு ப்ரெஸ்டேஜ் வந்துருச்சு. உடனே அது ஆன்மா பேசுது, அப்படி நீ வந்து இங்கே நிற்கலாமா. மனுஷனுக்கு உள்ள ஒரு இடம் தூங்கிக்கிட்டே இருக்குது. ஆலயமணிங்கிற படத்தில் சொல்லுவார், உள்ள ஒரு மிருகம் என்ன பண்ணுது, தூங்குது. அது அள்மணியை தூங்குது. அழகாக ஒரு ஊழியக்காரர், அவர் பேர் காலையில் கூட கேட்டேன் வாட்ஸ்அப்பில், அவர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட வந்து ஒரு உத்தரவு, நான் தான் நல்லவர்னு ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார். நான் ரொம்ப நல்லவர் என்ன சொல்கிறார் சார்லஸ் ஸ்பர்ஜன்ட்ட. அப்போ ஒரு நாள் சார்லஸ் ஸ்பர்ஜன் ஒரு வாப்பா என் வீட்டில் வந்து டிஃபன் சாப்பிடுங்கிறார். நான் நல்ல பரிசுத்தவன் ஆகிட்டேன், முன்ன திருடினேன், கஞ்சா அடித்தேன், சாராயம் குடித்தேன், பொம்பளை பொறிக்கா இருந்தேன், இப்போ நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ஹோலினஸ்க்கு வந்துட்டேன், பரிசுத்தவான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் பல முறை சொல்கிறாரு. சார்லஸ் ஸ்பர்ஜன் ரொம்ப சூப்பர், பெரிய ஊழியக்காரர், அமெரிக்காவில் பெரிய ஊழியக்காரர், பாலியாங்கிச்சை விட பெரிய ஆள் தென்கொரியாவில். அப்போ வீட்டுக்கு வந்து டிஃபன் டைனிங் டேபிளில் இருக்கிறப்போ அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கோம், டேபிளில் இருக்க தண்ணி எடுத்து டக்குன்னு அவர் மூஞ்சில் ஊற்றிட்டார். யார் மூஞ்சில்? பரிசுத்தவான்னு சொன்ன ஒரு மூஞ்சில். அப்போ தான் சார்லஸ் ஸ்பர்ஜனை திட்டுறாரு, கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. ஐயோ நீ மனுஷனா, அறிவு இருக்கா, உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், உன் டேபிளில் உட்காந்துருக்கேன், தண்ணியை ஊற்றிட்டியடா, நீ என்னத்தை சாப்பிட்ற, உன்னை அப்படி கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. 10 நிமிஷம் சார்லஸ் ஸ்பர்ஜன் அமைதியாக உட்காந்துட்டு அவர் திட்டி ஒரு மாதிரி அந்த டென்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. 15 நிமிஷம் சார், இப்போ தான் உன் உள்ளத்தில் இருக்க ஒரு சாத்தான் எந்திரிச்சு வெளியே வந்தான் பார்த்தியா. இதைத்தான் ஆலயமொழியில் கண்ணதாசன் சொல்லுவார், உள்ளங்கிற ஒரு உள்ளத்தில் வந்து ஒரு பெருமை, நமக்குள்ள ஒரு பெருமை தாங்கிற ஒரு நகை. அப்படித்தான் இந்த வெட்டுக்கிளிக்கு எந்திரிச்சு வந்துச்சு. அப்போ நான் கூட இருக்க மாட்டேன்னு போயிட்டு திரும்பி என் வயலினை கொடு, நான் பார்த்துக்கிறேன்ட்டு வயலினை எடுத்து வாசிச்சு ரொம்ப இனிமையாக வாசிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இனிமையாக ரொம்ப அழகாக வாசிச்சது. அதை கேட்ட ஒரு எறும்பு ரொம்ப ஸ்பீடாக போச்சு. 10 தானியம் தேடுறது 15 தானியம் தேடிச்சு. ஏன்னா இது போட்ட அந்த மிசை வந்து அதை கவுந்துட்டு. அப்போ அந்த எறும்பு வந்து சொல்லிச்சு, நீ வாசிக்கிறதெல்லாம் தினம் 10 எடுத்தேன், இப்போ 15 எண்ணியால் எடுக்க முடியுது, இன்னும் நல்லா போட்டுனுச்சு. அப்போ அந்த வெட்டுக்கிளி கேட்டுச்சு, 10க்கு 15 இடத்துல எனக்கு ஒன்று கூட எண்ணிச்சு, ஒன்று கொடுத்துச்சு. அதே மாதிரி 10,000 எறும்பு கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருச்சான். எத்தனாயிரம் எறும்போட? இப்போ எறும்பு எவ்வளோ சம்பாதிக்குது? 15. இது எவ்வளோ சம்பாதிக்குது? இதே தான் மிஷன். நீங்கள் எப்படி பாடுறீங்க, அந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும், மக்களுக்கு ஏற்ற மாதிரி. எப்படி ஜெபம் பண்ணுறீங்க, அந்த ஜெபம் இன்னும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி. காத்திருந்து இன்னும் மக்களுக்கு எப்படி வேணும் அந்த இனிமை, அதுதான் என்ன ஆகுது, மக்களோடு மோகன்தாஸ் ஐயா டான்ஸ் ஆடுறதால என்ன ஆகுது, அந்த மக்களோட என்ன பண்ணுறாரு, கோட்டு சூட்டு போட்டாலும் கவலைப்படுறதில்லை, வெக்கப்படுறதில்லை. அந்த மக்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி தன்னை வாழ்த்தி கொள்வதால் அது என்ன ஆகுது, அது மேலே போகுது. அது வாழ்க்கையில் இதுதான் ஒர்ஷிப், இதுதான் மெசேஜ். யார் கண்ணீரோடு வேதனையோடு வரமா டான்ஸ் ஆடலாம், 6 8 அடித்தா வருமா, ஆட்டம் ஆடலாம். ஆனால் மக்களுக்கு ஏற்ற ஆட்டமாக இருக்கா? டான்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் வரும். ஏதோ ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், ரொம்ப பின்தங்கின கிராமம், பின்தங்கின மக்கள். தடா பக்கத்தில் போன வாரம் சண்டே
அதில் ஒரு ஏழை பொண்ணு ஆடுறா ஸ்டெப்பு அவ்வளோ அழகாக. யாருமே அவளுக்கு உடன் பிறந்த கலை, அது உடன் பிறந்துருச்சு. கரெக்டாக டெவலப் பண்ணால் பெரிய டான்ஸரவா. டான்ஸ் ஆடுறது பெருசு இல்லை, அது மக்களுக்கு ஏற்றதாக இருக்கா. மக்களுக்கு ஏற்றதாக இருந்தால் உன் லைஃபு பென்ஸு காரு, BMW ஃப்ளாட்டு, ரிலையன்ஸ் மற்றும் 9 ஏக்கரில் வீடு வச்சுருக்காரு. 9 ஏக்கரில் ஒரு ரூம். நேரே பெட்ரூமில் போய் காரில் இறங்குவார் அம்பானி பாம்பேயில். அவர் வீடு மட்டும் 9 ஏக்கர். நேரே பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 9 ஃப்ளோரோ 10 ஃப்ளோரோ. அப்படி நம்ம லைஃப் வந்துடும். அது வந்திருக்கா இல்லையா? சாதாரணமாக சர்ச்சை ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி ஏஜ் மோகன் ஐயா எடுங்க, எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ வளர்ச்சி, சாதாரண ஓட்டம். அதே மாதிரி நிறைய பேர். ஐஜான் எடுங்க, மீட்டிங்கே வரமாட்டார், எந்த மீட்டிங்கும். ஆனால் 1.5 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா கொடுத்து 1ஆம் தேதி கூட்டத்தை நடத்துகிறார். வாடகை, ஒரே ஒரு நாள் வாடகை 1.25 லட்ச ரூபா கொடுக்குறார். எவ்வளோ வருமானம் வந்தால் 1.25 லட்ச ரூபா கொடுப்பார். ஃபஸ்ட்டு தாஸ் எடுத்துக்கோங்க, அந்த பக்கம் அந்தோணி வால்ரைஸ்வரர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி 700 பேர் 800 பேர் வச்சுருக்காரு. வால்ரைஸ்வரர் பக்கத்து ரோடில் சொந்த இடம் வாங்கிட்டார். நினச்சே பார்க்க முடியாது. காரணம் அந்த ஒர்க்ஷிப், அந்த மெசேஜ். மக்கள் இப்படி இது பார்த்தா அந்த 8வது பெஞ்சில் அந்த கருப்பு ஜாக்கெட் போடுறாக்கா ஏன் இன்றைக்கி வரல, அப்படி பார்த்தாலே எங்கள் மெசேஜ் போய்கிட்டு இருக்கும், அவங்களுடைய ஐடியா அப்படி போய்கிட்டே இருக்கும். உடனே முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க, ஏம்மா வரல, எதுக்கு வரல. ஏன் நம்ம பால் விசுவாசத்தை எடுத்துக்கோங்க. காமராஜர் நகரில் வெறும் 200 பேரோடு ஆரம்பித்தார். மச்சான் கூப்பிட்டு போனான் என்னைய. முதல்ல பிறப்போ 30-40 பேர், நான் கடைசி அங்கே பிறப்பே 150-200 பேர் அங்கே. ஆனால் இன்றைக்கி அந்த வளர்ச்சிக்கான என்ன, முழங்கால் தான். இந்த என் கூட மத்தியாசம் வந்திருக்காரு, மஞ்சள் பையை தூக்கி தான் வந்தார். இங்கே ஒரு அம்மா கல்யாணம் பண்ணார், 2000 ரூபா தான் இந்த இடம் வாங்கினார். அதுவும் டியூக்குள்ளே கொடுத்தாரு, 150 ரூபா 100 ரூபா. இன்றைக்கி அந்த இடம் 1.5-3 கோடியோ 4 கோடியோ போகுது. சூப்பர் பில்டிங் கட்டி வச்சுருக்காரு. முழங்கால் தாங்க, உழைப்பு தாங்க, வளர்ச்சி. எதுக்கும் எங்கேயோ போனோம். மத்தியாச பாருங்கள் எவ்வளோ பெரிய வளர்ச்சி. அவர் கல்யாணத்துக்கு ராஜாக்கள் கல்யாணம் மாதிரி நடத்தினார் இங்கே ஓசனா டவரில். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த வெட்டுக்கிளியை போல் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய டைப், நம்முடைய கொடுக்கப்பட்ட தாளந்துகளை 5-10 அப்போ நான் லைஃப் எப்படி போகுது. ஏன் என் லைஃப் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணும். எதுக்கு எனக்கு கிடைக்கல, எதுக்கு எனக்கு கிடைக்கல. 2வது கர்த்தருடைய சத்தத்துக்கு உபே பண்ணணும், கீழ்ப்படியணும். என்ன காலிங் உங்களுக்கு? என் காலிங் என்ன, சர்ச்சை ஆரம்பிக்கிறது இல்லை. என் காலிங் உங்கள்கிட்ட காணிக்க வாங்கிறதுக்கு என் காலிங் இல்லை. நான் பாக்கெட்லேருந்து கொடுக்கறதுக்கு எனக்கு காலிங்க. நான் சில நேரத்தில் சிந்திப்பேன், இவங்களுக்கெல்லாம் துட்டு கிடைக்குது, எனக்கு ஒருத்தர் துட்டு தர மாட்டாங்களேன்னா. அப்போ ஒருத்தர் வந்து டக்குன்னு சொல்ல, ஓ இது உன்னுடைய காலிங் இல்லை. அப்போ நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, ஒபே பண்ணணும். நான் அந்த ஆண்டவருடைய சத்தத்துக்கு எனக்கு இன்னொரு பக்கம் ஆண்டவர் பத்வாட்டில் வந்துக்கிட்டே இருக்குது, கொடுத்துக்கிட்டே இருக்கார். இந்த சத்தத்துக்கு எப்படின்னா, கப்பல் டைட்டானிக் பெருமையில் வெளியே வருது, 100 கோடி ரூபா. ஆனால் அந்த கப்பல் 500 கோடிக்கு செலவு பண்ணுறான். ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது, பனிப்பாறையில் போதுனா உடையக்கூடாதுன்னு. அவர் அதை விடுறப்போ 1912 பிப்ரவரி 12 அதை விடுறப்பவே அந்த ஓனர் சொல்கிறார், பெருமை, என் கப்பலில் போனால் உனக்கு சாவு கிடையாது, 5 மடங்கு டிக்கெட்டு. ஃபஸ்ட்டு ட்ராவலே அந்த கப்பல் முடிக்கலை. பெருமை, பெருமையுள்ளவனுக்கு ஆண்டவர், தாழ்மையுள்ளவனுக்கோ. முதல்ல நமக்கு உள்ள போக வேண்டியது ஊழியக்காரருக்கு என்னது, பெருமை. நம்மகிட்ட நிறைய பேர், நம்ம என்கிட்டையும் சொல்கிறேன் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், நம்மகிட்ட இருக்கிறதுக்கு சாகிறதே நம்மது என்னது, பெருமை. எனக்கு பாட தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு நிறையா பாஸ்டர் தெரியும், நான் கொடுக்குறேன், இப்படி எனக்குள்ள குவாலிட்டியை நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். உடஞ்சிட்டு சிக்னல் போட்டார். சிக்னல் கப்பல் கவரப்போகுது. நைட்டு அட்லாண்டிக் கடல், ஐஸ் வாட்டர், -23 டிகிரி தண்ணி. ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி ஐஸ் ஆகும்னு எப்படி இருக்கும், அப்படி அதில் கை வைக்க முடியுமோ அதே மாதிரி தண்ணி. அது உப்பு தண்ணிங்கிறதால ஐஸ் ஆகலை. சாம்சங்கிற கப்பல் 7 கிலோமீட்டரில் இருக்குது. 7 கிலோமீட்டருக்கு கப்பல் வந்து
அங்கே நம்ம நேற்று ஒரு மீன் கொடுத்தாங்க, வஞ்சிரம். ரொம்ப சூப்பர் சாப்பாடு. ஒரு பாஸ்டர், தெலுங்கு பாஸ்டர் கொடுத்தாரு. ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. வஞ்சிரம் மீன் கிடைக்கிற ஏரியா. கவர்மெண்ட் சட்டம் அங்கே வஞ்சிரம் மீன் பிடிக்கக்கூடாது. இப்போ அவனே திருட வந்திருக்கான். இப்போ உதவி செய்ய போய் மாட்டிக்கிட்டான். என்ன பண்ணும், துணியக்கண்ணில் துண்டக்கண்ணில் என்ன பண்ணிட்டான், ஓடிட்டான். அவன் 7 மைல் தூரத்தில் இருக்கான். இந்த கப்பல், ஆக்சிடென்ட் கப்பல்லேருந்து 7 மைல் தூரத்தில். அடுத்து 18 கிலோமீட்டரில் கலிபோர்னியான்னு ஒரு கப்பல் இருக்குது. அவன் பார்த்தான், முன் இருட்டு, அமாவாசை இருட்டு, ராத்திரி 12 மணி. எங்கே என்ன நடக்குன்னு தெரியாது, எங்கே ஐஸ் பாறை இருக்குன்னு தெரியாது. போனால் நம்மளும் செத்துப்போம், நம்ம கூட இருக்க பயணி செத்துப்போம், நம்மளையும் காப்பாற்ற முடியாது, அவங்களையும் காப்பாற்ற முடியாதுன்னு நினச்சிட்டு அவன் மொத்தத்தையும் ஸ்லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ளே போய் படுத்துக்கிட்டான். கேப்டன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய் படுத்துட்டான். அடுத்து 40வது கிலோமீட்டர் இருந்த ஒரு கப்பல். அந்த கேப்டன் பார்க்குறாரு. கேப்டன் பார்த்துட்டு ராத்திரி பார்க்கல, இருட்டை பார்க்கல, வெளிச்சத்தை பார்க்கல. ஏதோ ஒரு மக்கள் சாக போகிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேகமாக அந்த கப்பலை ஓட்டிகிட்டு வந்து அவர் வந்தால் தான் 1200 பேரில் 600 பேர் காப்பாற்றப்பட்டாங்க. அந்த 600 பேர் காப்பாற்றப்பட்டது. அவர் தன் உயிரை பணை வைத்து வர்றார். இதுதான் வாழ்க்கை. ஆண்டோடைய சத்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? என் உயிர், என் பிள்ளைக்கு சோறு, எனக்கு வாடகை இல்லை, பக்கத்து வீட்டுக்கு வாடகை இல்லையா, பக்கத்து வீட்டு பிள்ளை ஃபீஸ் கட்டலையா, அவங்க சர்ச்சு மெம்பர் ஃபீஸ் கட்டலையா, நீங்கள் கொடுக்குறப்போ ஆண்டவர் சத்தத்துக்கு ஒபே பண்ணுறது. உங்களை பற்றி என்ன பண்ணக்கூடாது, இது திங்க் பண்ணுறவனுக்கு மத்திய 2ஆம் அதிகாரம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. நட்சத்திரத்தை பார்த்தாரு, சாஸ்திரிகள் போகிறாங்க, இது பெரிய வீடுங்க, வாழ்க்கை கிடைக்குன்னு உடனே உள்ளே போயிட்டாங்க. அங்கே இல்லை, வருத்தப்படுறாங்க. வெளியே வந்தோன்னே அந்த ஸ்டார் தெரியுது. திரும்ப ஸ்டார் வழியாக போய் தொழுது கொள்கிறாங்க. இதே மாதிரி தான் பாஸ்டாருக்கு ஒரு எடிசன் ஐயா கொடைக்கானலில் ஊட்டியில் இடம் வாங்கியிருக்காரு. ஐஃபையாக இருக்கார், வசதியாக இருக்கார். மாதம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறார், துட்டு கொடுக்குறாரு. ஏதோ ஒரு ஃபாரின்லேருந்து அமௌண்ட் வருது. நானும் பாஸ்டர் ஆகணும், நானும் என்ன ஆகணும்? நிறைய பேர் இப்படி தான் ஆகிறோம். அவங்கள ஆக்குறதும் நம்ம தான், அவங்கள ஆக்குறதும் நம்ம தான் ஆக்குறோம். அது ரெண்டு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இப்போ நேரம் இல்லை சொல்ல வேண்டாம். ஆசைப்பட்டு வந்துடுறோம். ஆனால் வந்த பிறகு நம்ம ஆண்டோடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுறதில்ல, கீழ்ப்படியதில்லை. ஆனால் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டோன்னே யோசிப்பு ராத்திரி உடனே எழுந்திருக்கிறார். அந்த வானதூத சேனைகள் வந்து பார்த்துட்டு போன பிறகும், வானசாஸ்திரிகள் பார்த்துட்டு போன பிறகு அப்போவே, நாளைக்கு காலையிலங்கல்ல, அப்போவே அந்த அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு, மரியாதை கூப்பிட்டுட்டு, குழந்தைய தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடியாந்துடுறார். எகிப்தில் தண்ணி இல்லைன்னு தெரியும், கஷ்டமான பூமின்னு தெரியும். பாஸ் ஆயாச்சு. பாஸ் ஆன பிறகு நீ இங்கே இல்லை, நீ இந்த ஊருக்கு போ. என்ன இல்லை, இது எங்கள் அப்பா எனக்கு சொத்து கொடுக்க மாட்டார், பங்கு எங்கள் அண்ணன் கொடுக்க மாட்டானால நான் இந்த ஊரில் தான் இருப்பேன். இந்த ஊர் சென்னை, 10 பேரை பார்த்து ஜெபம் பண்ணால் துட்டு கிடைக்கும், நான் நார்த் இந்தியாவுக்கு போக மாட்டேன். ஆண்டவருடைய காலிங்க்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஒபே பண்ணோமா? உடனே அந்த யோசேப்பு என்ன பண்ணுறா, மரியாதை கூட்டிக்கிட்டு உடனே கிளம்புறார். அடுத்த நிமிஷம் ஒரு கழுதை பிடிச்சாரு. கால் டாக்ஸி புக் பண்ணலை, இருக்குது கழுதை, ஏற்கனவே வந்த கழுதை ரெடியாக நின்றுச்சு. இங்கே இருந்தால் ஏரோதோனை கொன்று போடுவானோன்னா உடனே கிளம்பிட்டாரு. ஒருவேளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டுடைய சத்தத்துக்கு தாயின் தகப்பனையும் விட்டுட்டு, மனைவியை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, கலைப்பையில் கை வச்சு என்ன பண்ணக்கூடாது? என் மனைவி நேற்று சொன்னாங்க, எங்கள் சர்ச், நம்ம சர்ச்சில் ஃபேமிலி கம்பெனிப்பா, 5 மணிக்கே பைய தூக்கிட்டு கிளம்புற, என்னப்பா நியாயம்னு கேட்டாங்க. நான் சொல்லலை, நினச்சிக்கிட்டேன். அங்கி கொடுத்துட்டாரு. இப்போ யாரை பார்க்கக்கூடாது? மனைவியை. நம்ம எதை பார்க்கணும்? ஆண்டவருடைய வேலை. சத்தத்தை கீழ்ப்பான் குடும்பத்தை அவர் நடத்துவார். கரெக்ட், சரியாக நடத்துவார். அப்போ நாம் ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? சுறுசுறுப்பாக இருக்கணும், சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அடுத்து ஆண்டவருடைய வார்த்தை எப்போவுமே நம்ம உள்ளத்தில் பேசி கொண்டிருக்கணும். எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. உயிர் போது வெட்டுறான் குத்துறான் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சத்தம் குறைனா குறைச்சிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம ஒர்ஷிப் என்ன பண்ணக்கூடாது? இப்போ ஒரு வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார்,
எவ்வளோ தொல்லை பண்ணார். இப்போ தொல்லை இருக்கா? இல்லை. நான் போன வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த வெளியே சர்ச்சை விட்டு வெளியே இருந்தோன்னு ஞாபகம் வந்தது. அவருக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்க முடியுமோ கொடுத்தார். எலியாஸ்க்கு பயங்கர பிரச்சனை பண்ணார் ஒரு லாயர். ஆனால் என்ன பிரச்சனை பண்ணாலும் அவங்க என்ன பண்ணலை, கவலைப்படலை. அந்த கவலைப்படாமல் என்ன பிரச்சனையின் மத்தியிலையும் அடி இருக்கும், உதை இருக்கும், அதுதான் சிலுவை. அப்படி அடி உதை எடுத்துக்கிட்டு நீங்கள் போகிறப்போ ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியிருப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் வழிநடத்தும் ஆண்டவர். பிரசங்கி 5 வெறுமையாய் வந்தேன், வெறுமையாக என்ன பண்ண போகிறேன், போகிறேன். தாயின் கர்ப்பத்தில் ஒன்றும் இல்லாமல் வந்தேன், ஒன்றும் இல்லாமல் போகிறேன். அப்போ நம்ம எதுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வானத்தை பூமி படைத்த சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், பூமியும் நிறைவும். நேற்று வாட்ஸ்அப்பில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, இயேசு குறித்த 12 சீசர்களில் யோவானை தவிர எல்லாம் ஒருத்தரை ஏதோ ஒரு பேர் அப்படி தலைகீழ வெட்டுறாங்க, நிற்க வச்சுட்டு ரம்பத்தை வச்சு அறுக்காங்க தலைகீழ. நேற்று வாட்ஸ்அப்பில் வந்திருந்தது. இன்னொரு டைரியில் எழுதி வச்சுருக்கேன், ஏற்கனவே போன வருஷம் அதை கேட்டு. எக்ஸ் வடிவில் சிலுவையில் தலைகீழ அடித்து தோலை உரிக்கிறாங்க, ஈட்டியால் குத்துறாங்க தோமாவை. யோவானுக்கு மட்டும் என்னென்னா, இவன் வரும் வரை நான் வரும் வரை இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, வேதிரையாட்ட கேட்குறாங்க. அதனால தான் அவருக்கு என்ன நடக்கலை, அந்த இயற்கை மரணம் ஒரே ஒருத்தருக்கு தான். அப்போ பிரச்சனை என்பது வேதனையின் மத்தியில், துன்பங்கள் மத்தியில், தொல்லைகள் மத்தியில் ஆண்டவரை நோக்கி நம்ம போகிறப்போ நம்ம எதுக்கும் பயப்படாமல் கர்த்தருடைய சத்தத்துக்கு பயமே இருக்கக்கூடாதான். அது ஜான் கிறிஸ்டோபர் டாமின்கிறவர் நல்ல பிரசங்கியார்னு ஒரு நாட்டு அரசி கூப்பிடுறாங்க. அங்கே போனப்புறம் அவர் அந்த அம்மா பண்ண தப்பே சொல்கிறார், பயப்படாமல் சொல்கிறார். பயப்படல. ஏன் அப்படி பேசுகிற? கான்சைன்லேருந்து அந்தியோகாவிலேருந்து கான்சைன் போகிற வழியில். அந்தியோகா ஃபஸ்ட்டு கிறிஸ்தவர்கள் பெயர் பெற்ற இடம். கேன்சைன் 320 அப்புறம் கேன்சைன் அரசன் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ மதத்துக்கு மீண்டும் புத்துயிர் கொடுக்குறார். பின்தங்கின கேன்சைன் அரசன் தான், கான்சைனில் இருந்த அரசன் தான். 2 முக்கியமான இடம். அங்கே அங்கே அம்மா இவர் பிரசங்கத்தை கேட்டு கூப்பிடுது, போய் நல்லா பிரசங்கம் பண்ணுன்னு போய் அந்த அம்மாவுடைய தப்பெல்லாம் சொல்கிறார். ஆனால் கொலை பண்ணிடுவாங்கன்னு அந்த அம்மாவுக்கு சொல்கிறாங்கன்னு இவர் அதுக்கு பைபிள் அவர் சொல்கிறார். தாயின் கர்ப்பத்தில் என்ன வந்தேன், ஒன்றும் இல்லாமல் வந்தேன், ஒன்றும் இல்லாமல் இங்கேருந்து போகிறப்ப நமக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களாக நீங்களும் நானும் நம்ம எதுக்கும் பயப்படாமல் எப்பவுமே எல்லாவற்றிற்கும் ஆயத்தமான நிலையில் ஆண்டோடைய அழைப்புக்கு நாம் ஒப்பு கொடுத்த மக்களாய், ஆண்டோடைய அழைப்புக்கு நம் ஆண்டவர் என்ன காலிங்கோ. இப்போ பில்லி கிரஹாம் கடவுள் இறங்கி பேசுனாராம், அமெரிக்க ஜனாதிபதியாக போறியா, ஏன் ஊழியத்தை பார்க்க போறியா? அவர் சொன்னார், என்ன சொன்னார், உங்கள் ஊழியத்தை பார்க்குறேன். அமெரிக்க ஜனாதிபதி சாதாரண இன்றைக்கி உலகத்தில் உள்ள எத்தனை 1000 கோடி மக்கள் வீட்லேயும் டிவியில் அவர் முகம் வராத நாளே கிடையாது. ஆனால் ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சதால் அந்த ஷேர்ட்டை விட்டு அப்படி போடுறப்போ அந்த ஷேர்ட்டு யார் மேலே படுத்தோ அவங்களுக்கெல்லாம் ஹீலிங்கு. அவர் நடந்து போகிறப்போ நிழல் பட்டதெல்லாம் ஹீலிங்கு. பில்லி கிரஹாம் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனித பாத்திரம். ஏன்னா அவர் சொல்றார், நானே கர்த்தர், என்ன இல்லாமல் ஒருவரும் இல்லை. அதுதான் ஏசாயா 43 முதல் வசனத்தை இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கி கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பெயர் சொல்லி அழைத்த நீ என்னுடையவன் சொல்றார். 4வது வசனத்தில் சொல்றாரு, நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீ பயப்பட, உன் பெயர் சொல்லி அழைத்தேன். 5வது வசனத்தில் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி
உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். பயப்படாதே, பேர் சொல்லி அழைக்கிறான். அந்த 7வது வசனத்துல சொல்றார் பாருங்க, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். எவ்வளோ காஸ்பல், எவ்வளோ பெரிய ஞானஸ்தானம். அவர் சொல்ற 42 நானே கர்த்தர், 42:8 நான் கர்த்தர், இது என் நாமம். ஐ எம் த லார்ட். ஐ எம் ஏ லார்ட் இல்லை, நான் ஒரு கடவுள் இல்லை, ஒவ்வொருக்கும் ஒரு கடவுள் இல்லை. அவர் சொல்ல நான் தான் கடவுளுங்கிறார். 45:5-3 அதை தான் சொல்லுவார், நானே கர்த்தர், இல்லை என்னாமல் ரட்சகர் இல்லை. ஐ எம் த லார்ட். அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்கள் நானும் நம்முடைய காலிங்க்கு இன்னைக்கு இந்தியாவில் இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களுடைய தலைவர்களுக்காக, ஜனாதிபதிக்காக ஜெபிக்கணும், பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கணும், உள்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கணும், அவர்களோடு இணைந்து பணி செய்யும் அரசு அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணணும், ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கணும், விசேஷமாய் தமிழகத்துடைய கவர்னர், முதலமைச்சர், மாநில அதிகாரிகள் ஒவ்வொருக்காக ஜெபம் பண்ணணும். அது மட்டுமல்ல, நம்முடைய தேசம் சரியாக நீதிபதிகளுக்காக, நீதிபதிகள் மனதில் அவங்க சொன்னது தான், நீதிபதிகளுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட் பேரை சொல்லியும், இன்றைக்கி ஃபாதர் பெர்க்மான்ஸ் வளர்ந்துருக்கிறாருன்னா அவர் ஒவ்வொரு ஸ்டேட் பேர், ஒவ்வொரு தாலுக்கு பேர், ஒவ்வொரு கிராமத்து பேரை சொல்லி சொல்லி எப்பெல்லாம் நினைக்கிறாரோ ஜெபத்திலே இருப்பார். மோகனண்ணே அவரை பற்றி சொல்கிறப்போ, ஒரு நாள் திருநெல்வேலியில் அவரை பார்க்க போகிறப்போ அவர் தரையில் உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்கார். அது மாதிரி எந்த ஒர்க்ஷிப் வந்தாலும் ஜீசஸ் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறார்ல, தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறார்ல. நான் 2-3 மீட்டிங் அவரோட உட்காந்துருக்கேன், போயிருக்கேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஜீசஸ் 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 மக்களுக்காக இல்லை, அப்படி மூச்சு அப்படி ஆகிட்டு. அதனால தான் பாட்டு உலகில் ரெக்கார்டு அவர். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார், கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் எனக்கு அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 இன்னும் அதை எண்ணிப்பார். இப்படி அந்த கீர்த்தனை பாட்டு, பாமாலை இப்படி பாடிட்டு இருந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஆயில வராது. ஃபாதர் குரு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை மாதிரி யார் மைக் எடுத்தாலும் பாடிட்டு அதுக்கு இப்போ அவர் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாடிட்டா அதான் ஒர்க்ஷிப்பு. பிறகு ஒரு மெசேஜ், 4 தடவை மெசேஜ் கொடுத்தோன்னே உதவி போதகர், பிறகு தலைமை போதகர் இல்லை, பக்கத்து ஒரு கன்வென்ஷனுக்கு போயிடுவார், இவர் பக்கத்தில் சர்ச்சை ஆரம்பிச்சிருவார். உண்மையா இல்லையா? காசிமேடில் எப்படி நடந்திருக்கு, மன்னார்பேட்டில் எப்படி நடந்திருக்கு, வேசார்பேட்டில் எப்படி நடந்திருக்கு, அந்த டைட்டிலே மாற்றிட்டார். அப்போ நீங்கள் நானும் போகிறப்ப என்ன ஆகும், அந்த டைட்டிலே மாற்றணும். பெர்க்மான்ஸ் என்ன செஞ்சாரோ அந்த வேலை தான் நீங்களும் செய்ய போகிறோம். அவர் இப்போ ஜீசஸ் 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 சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி நாமும் இடைவிடாமல் கண்டினியூ டு த ப்ரேயர், ஆல்வேஸ் என்ஜாய், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ஆல்வேஸ் ப்ரைஸ் டு த காட், எல்லாவற்றுக்கும் தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செலுத்தி இந்த வருஷத்தில், இந்த முதல் வாரத்தில் நீங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறப்போ, போன வருஷம் 2025 என் சர்ச்சோட ஸ்ட்ரென்த்து எவ்வளவு, 2024 எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, அதுலேருந்து எத்தனை ஃபேமிலி கூடியிருக்கு, எவ்வளோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன். இந்த 2020 என்னோட டார்கெட் என்ன,
டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் என்ன பண்ணக்கூடாது. ஃபாதர் ஆஃப் பிஷப் எஸ்ரா நேற்று பேசிகிட்டு இருந்தேன் யார்ட்டையோ. அப்படி டார்கெட் தான். தெலுங்கு சர்ச் ஈஸியை தான் போயிருந்தேன் நேற்று நைட்டு கன்வென்ஷன். அங்கே இந்த ஃபாதர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். டார்கெட் இதை தான் டார்கெட். அந்த டார்கெட்டோடு போகிறப்ப அச்சீவ் பண்ணணும். அந்த டார்கெட்டை என்ன பண்ணணும்? இதுக்கு முழங்காலும் அந்த வெட்டுக்கிளி வேலை செஞ்சதை போல் நைஸாக பாடுங்க, சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி பாடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறுவடை மிகு